இப்போ நேற்று கூட சொன்னார்கள்ல நமது பிரதமர் பாரத பிரதமர் அவர்கள் மோடி எங்கள் குடும்பம் சத்தமா சொன்னாங்க. எல்லாமே தாலியாளர்கள் குறிப்பெடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர் எங்க குடும்பம் தான். உரியவர்கள் ஒரே ஒரு தொலைபேசி பண்ணி போட்டுட்டா வேக வேகமாக முடிச்சு இந்த பிரச்சனையை முடிச்சு ஓகேப்பா நாளையிலிருந்து தமிழிலும் வாதாடலாம். இதானே நம்ம கேட்கறது, இதானே கேட்கறது. இவரால் ஒன்றும் நம்ம சிஎம்னால பண்ண முடியாதுன்னு இல்லை. அவங்க தான் 2007 அனுப்பிச்சிட்டாங்களோ, 2006 இதெல்லாம் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ மாநில முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், உடனடியாக இன்னைக்கு நீங்க இங்கே வரலாம் அல்லது கண்டிப்பா வரலாம், வந்து சொல்லிட்டு நாளைக்கு அதை பாஸ் பண்ணி அனுப்புங்க. மோடி கண்டிப்பா ஏன்னா தமிழ் ரத்தத்தில் ஊறினதுன்னு சொல்றாங்க, தமிழ்நாட்டோட ரொம்ப பந்தம்னு சொல்றாங்க. நாளைக்கு நாங்கள் தேர்தல் ரீதியாக பல தலைவர்களை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பா பார்க்க இருக்கலாம். இதுக்கு மேலாம் இந்த வேகாத வெயில் காலத்தில் பச்சை தண்ணி குடிக்காம அப்புறம் இன்னொன்று ஐயா, இப்போ நான் போயிட்டு வந்த ஒப்பனை இறக்கி உள்ளே கிட்டே நெருங்க முடியல. காவல்துறை யாருங்க இன்சார்ஜுங்க, ராஜரத்ன ஸ்டேடியம் ஒரு 2 வண்டி அதிகமாக போடுங்க ஐயா, பெண்கள்லாம் குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க. தயவுசெய்து அந்த ஒப்பனை அறையில் இன்னும் ஒரு 2 வண்டி அங்கே நிப்பாட்டுங்க, தண்ணி வசதி நல்லா பண்ணி கொடுங்க. ஏன்னா நாங்கள் நடிகர்கள்லாம் முன்னாடி உண்ணாவிரதம் இருப்போம். வள்ளுவர் கோட்டை தாண்ட 4 ஏசி வண்டி வந்து நிற்கும். ஒரு எங்களுக்கே அந்த வசதி பண்ணி தரையில உரிமைக்காக போராடுறவங்களுக்கு இப்போ இந்த காலத்தில் பண்ணக்கூடாதா? உடனே பண்ணுங்க. தன்னார்வலர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க கூப்பிடுங்க, அவங்க பண்ணி தராட்டி நம்ம வண்டியை போடுவோம். ஏப்பா நமக்கு யாரும் பணக்காரங்களே இல்லையா தெரிஞ்சவங்க? ரொம்ப கொடுமையா இருக்கு ஐயா. நியாயத்துக்காக போராடுறாங்க, நல்ல விஷயம். என்னன்னா இந்த பீகார், ராஜஸ்தான் எங்கெங்க இருக்கு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எல்லாம் அங்க உள்ள ஜட்ஜுகளுக்கே சரியா இங்கிலீஷ் தெரியுது. அதாவது அந்த விதத்தில் நம்ம பெருமையா நினைக்கணும். அதுக்கு சொல்லல, ஸ்காலர்ஸ் ரொம்ப ரொம்ப ஜென்யூனான பயங்கரமான ஹைஜீனிக்கான ஒரு, அதுக்கு என்ன சொல்றது எனக்கு, அதாவது நம்ம என்ன வேணாலும் இங்கிலீஷ் பேசிடலாம், அந்த சட்ட சொற்கள்லாம் இருக்கு பாருங்க, அடிச்சு விடுவாங்க பாருங்க, நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ திருவிழாவில் காணா போன மாதிரி அங்க நம்ம வழக்கறிஞர் வாதாடையில் பல ஜட்ஜிங்க அந்த வேற ஸ்டேட்டுக்கார ஜட்ஜிங்கெல்லாம் பேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அது காரணம் வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழை கண்டிப்பா அதை முன்னுதாரணமாக காட்டணும்னு அவசியமே இல்லை. நீங்க எதுவும் வழக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. டெல்லியிலே அந்த முடிவு தான் எடுத்தாங்க. உடனடியாக மாநில அரசு முதல்வர் அவர்கள் கோரிக்கை வச்சு அதை மறுபடியும் ஒரு பாஸ் பண்ணி அனுப்புங்க. ஆமா, ஜனாதிபதி என்ன அவர் மோடி உடனே சைன் பண்ணி ஆமா நம்ம போடுமான்னு போன் பண்ண அவர் ஆபீஸ்ல இருந்து உடனே போட்டு அனுப்ப போறாங்க. இதெல்லாம் ஒரு போராட்டத்துக்கான விஷயமாவே நான் தெரியல. ஏன்னா இப்பதான் நாங்கெல்லாம் என்ன இவரு எப்பா நம்ம கௌதமன் வந்திருக்காப்புல தமிழ் பேர் முண்டக்கா முண்டக்கா கணக்கா முண்டக்கான்னு ஏதாவது சொல்லி வைக்காதப்பா, 2-3 நாள்ல வாங்கி தாரோம். இவங்களை இங்கிருந்து அழகா பத்திரமா ஏசி வண்டியில் அவங்க வீட்டுக்கு கூட்டு போகணும். சரியா? இது ஒரு பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் தமிழ் வாதாடுறதுல இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஆங்கிலமும் வாதாடுறவங்க வாதாடிக்கிட்டோம், தமிழ் தாய்மொழியில் வாதாடுறவங்க வாதிக்கிட்டோம். இதுக்கெல்லாமா இந்த 5000 ஆண்டு பழமை தொன்மையான தமிழன், உலகத்திலே படித்தவன், அகண்ட பாரதத்தின் முதல் குடிமகன், இவ்வளவு பெரிய தொன்மையான நாம வந்து இந்த விஷயத்துக்கு இவ்வளவு போராடிட்டு இருக்கிறது, மைக்கு போட்டுட்டு இருக்கிறது. அப்பா தயவு செஞ்சு நீங்க சொல்லிட்டு, உண்ணாவிரதம் இருக்கும் தோழர்களே, நான் ஒரு சாதாரணமான கூலிக்கார நடிகை, உங்க உயிர் ரொம்ப முக்கியம். நீங்க உடம்பை நல்லா பார்த்துக்குங்க, பக்கத்தில் இருக்கவங்க நல்லா வசதி பண்ணி கொடுங்க.